இந்த பதிவு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சண்டே சேவல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான். இப்போ நிறைய நல்லா இருக்கும் சேவல், அதுக்கு கால் ஆணி வச்சுருக்கோம். அதுக்கு இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும் காய், அது செடி, அது அந்த செடியில் வர்றது. அது நம்ம உள்ளே போனாக்கா நம்ம செட்லாம் ஒட்டிக்கும், ஃபேன்ட்லாம் ஒட்டிக்கும், பேசில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு என்ன இருந்தாக்கா அந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டு அவங்ககிட்ட கேட்டு வாங்கி பறிச்சுங்க. மேக்ஸிமம் ஒரு 2 வாரத்துக்குள்ளே கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இதோட இலை இப்போ இந்த சீசனில் காயிற வெயிலுக்கு கிடைக்கல, எனக்கு துளு தான் கிடைச்சிது. உங்களுக்கு கையில் துளிர் கச்சாலும் யூஸ் பண்ணாங்க, இல்லை முத்தனை கச்சாலும் யூஸ் பண்ணாங்க. அது பறிச்சுக்கிட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் கையில் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கின்னு, கொஞ்சம் சால்ட்டு ஒரு ஒரு 6 ஸ்பூன் அதில் எடுத்து போட்டுக்கின்னு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுங்க. தண்ணி ஊற்றி விட்டுட்டு சேர்த்து வச்சு நல்லா கசக்குன்னு கசங்கினீங்கன்னா அதுலேருந்து சாறு வரும். அந்த சாறு போதுமான அளவு எடுத்துட்டு அதில் கோழி நிற்க வைக்கணும். உங்களுக்கு இந்த தைய கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஏன்னா வில்லேஜ் சைடில் இருந்தாங்க அந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. இது பேர் எனக்கு சரியாக தெரில, நான் என்ன தெரிஞ்சால் எனக்கும் சொல்லுங்கள், மற்றவங்க சொல்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பேர் தெரியல, அதனால யாருன்னா தெரிஞ்சுன்னா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அப்படி வீடியோவில் போனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நான் நல்லா அது ஃபுல்லாக தயிர் ஃபுல்லாக நல்லா கசி அந்த தட்டில் நான் விடுற மாதிரி விட்டுங்க. விட்டுட்டு நம்மளுக்கு போகிற அளவு, இப்போ எக்ஸாம்பிள் அந்த கோழி கால் இருக்கிற பார்த்தீங்களா, அதோட 4 விரலும் உட்கார மாரி, 2 காலோட 4 8 விரலும் உட்கார மாரி பெரிய தட்டு எடுத்து நான் சின்ன தட்டு எடுத்துன்னா அதில் சரியாக உட்கார முடியல. அதுமாரி நல்லா பெரிய தட்டு எடுத்துன்னு பேஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு முறை பேஞ்சு எடுத்துட்டு திரும்பியும் என்ன பண்ணுறீங்க, திரும்பி லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்குன்னு கொஞ்சம் சால்ட்டு போட்டு திரும்பி பேஞ்சு எடுத்துங்க. இப்போ இந்த வெயில் காலத்தில் எனக்கு போதுன்ற கிடைக்கல, அதனால் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நான் 2 முறை நான் தண்ணி விட்டு கசக்கினேன். முடிஞ்ச அளவு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுற பாருங்கள். உப்பு போட்டால் அதுவே தண்ணி நிறைய வரும். அது மாதிரி வந்ததுக்கப்புறமா கோழி அழுக்கா தூயால் உட்கார வைங்க. சில கோழி உட்காராது, சில கோயிலெலாம் நிற்காது, கொஞ்சம் இதுவாகும், கொஞ்சம் பிடிச்சின்னு உட்காருங்க. நான் ஆல்ரெடி ஒரு முறை தான் பண்ணியிருக்கிறேன். சரி இந்த முறை நான் இப்போ உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதுக்காக 2ஆம் முறை நான் பண்ணுறேன். இந்தமாதிரி நிற்க வச்சிங்கனாக்கா மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நிற்க வச்சு நல்லா ஊறும். கோழி நிற்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு அந்த லட்டி தான் அந்த மேலே இருக்கிற மண்ணெலாம் க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் வாஷ் பண்ணுறது அப்புறமா தான் நீங்கள் எடுத்து அதுமாரி நான் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அது அந்தளவு அந்த சாறு உள்ளே போய் ஏறாது. இந்தமாரி நிற்க வச்சுட்டு விட்டினாக்கா கோழி அமைதியாக நிற்கும். ஏன் நிற்கணும், வலி இருந்தாக்கா அந்த வலியிலே நல்லா அது உள்ள அதுக்கே தெரியும், அந்த ஃபீல் நல்லா நின்றுட்டு அப்புறமேட்டுக்கு பக்காவாக 2 வாரத்தில் பக்கா கிளியர் ஆகிடும். 100% கேரண்டி.